சோ இன்னைக்கு who is eligible for salvation, யாருக்கு முக்தி அடையறதுக்கு தகுதி இருக்குன்ற சப்ஜெக்ட நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம எவ்ரிடே தியானம் பண்றோம். தியானம், சுவாத்தியாயம், சஜ்ஜன சாங்கத்தியம், நம்ம இந்த மூணுமே பேலன்ஸா எடுத்துட்டு போறோம். அது நம்ம கிடைக்கிற ஞானத்தை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் நம்ம முக்தி அடைய முடியும். அப்படின்னா ஒரு பியூர் கான்சியஸா நம்ம பூமி மேல வந்திருக்கோம். அந்த ஆன்ம ஞானம் பெற்றோம் நம்ம தியானத்திலையும் புத்தகம் மூலமா. அதை வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் நம்ம முக்தி நிலை அடைய முடியும். இருந்தா எந்த மாதிரி செயல்கள் செஞ்சா நம்ம முக்தி நிலை அடைய முடியும்ன்றதுதான் இன்னைக்கு பத்ரிஜியோட கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். சோ முமுக்ஷுவு, முக்தி, பரிவர்க்கம், மோக்ஷம், இது எல்லாமே ஒரே மாதிரி அர்த்தம் கொடுக்கிறது. யாரு முக்தியக்காக தேடல்ன்றது இருக்கோ, தேடுறாங்களோ அவங்கள முமுக்ஷுவுன்னு சொல்றோம். சோ இந்த பூமி மேல ஏன் நம்ம உடல் எடுத்துக்கிட்டு பிறக்கிறோம்னா எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துக்காக தான் இந்த உடல் எடுத்துக்கிட்டு ஆன்மா பூமி மேல பிறக்குது. அப்ப ஏதோ ஒரு கிடைக்கணும், ஒரு ஞானம் கிடைக்கணும், அனுபவம் கிடைக்கணும்ட்டு அந்த ஆன்மா பூமி மேல வந்திருக்கு. நம்ம இங்க மைண்ட் யூஸ் பண்ணி இந்த சொசைட்டி மாயையில எல்லா விஷயங்களும் எனக்கு இது தேவை, அது தேவை, கோரிக்கைகள்ன்றது நமக்கு இருந்துட்டே இருக்கும். சோ கோரிக்கை இருக்கும் போது எந்த ஒரு ஆசை இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில தேடுதல்ன்றது அங்க ஸ்டார்ட் ஆகுது. எல்லா ஒரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு தேவைன்னா அது தேடினா மட்டும்தான் அது கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்துக்கு யாருக்கு முக்தி தேவையோ அவங்க இந்த ஆன்மீகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆன்ம ஞானம் தேவை, எனக்கு முக்தி தேவைன்ற தேடுதலை தான் முமுட்சுன்னு நம்ம சொல்றோம். சோ இதுதான் ஃபுல்லா ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, இல்லைன்னா சோல் சயின்ஸ்ட்டு நம்ம சொல்றோம். இங்க அந்த ஆன்ம ஞானம் முழுமையா அந்த ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் சிறந்தானது. அதுதான் முக்தி நிலைன்ட்டு சொல்றார் பத்ரிஜி. சோ இங்க பிராபஞ்சித்த வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே இந்த உடல், மனம், செயல், இது எல்லாமே இந்த பௌதிக வாழ்க்கையில கோரிக்கைகள் இருக்கு. நம்மளுடைய ஃபேமிலியோட நம்ம ரிலேட் பண்ணி என்ன தேவைன்றது நம்ம ஒன்னொன்னா நமக்கு கோரிக்கை ஃபுல்ஃபில் ஆயிட்டே இருந்தாலும் மறுபடியும் ஏதோ ஒரு கோரிக்கை வந்துட்டே இருக்கும். ஆனா இந்த ஆன்மாக்கு எப்ப விடுதலை, எப்ப முக்தி கிடைக்குதுன்னா நம்ம இந்த பௌதீக பிராபஞ்சித்த வாழ்க்கையில எந்த ஒரு செயலுக்கோ எந்த ஒரு விஷயங்களுக்கு ஒட்டாம அந்த நிலைக்கு எப்ப வரோமோ அப்பதான் அந்த ஆன்மாக்கு விடுதலை. அதுதான் முக்தி நிலைன்ட்டு பத்ரிஜி சொல்றாரு. அப்படின்னா எதுக்குமே நம்ம அந்த ஒட்டாம இருக்கணும். தாமரை இலையில தண்ணி எப்படி ஒட்டாம இருக்கோ, சாட்சி நிலையில இந்த ஒரு பூமி மேல வந்தோம், வாழ்ந்துட்டு அனுபவங்கள் பெற்று நம்ம அந்த ஆன்மாவோட இணைந்து இருக்கிறது தான் முக்தி நிலை. ஆனா எப்போ ஒரு ஆன்மாவா நம்ம இருந்து தியானம் பண்ணிட்டு இன்னும் இந்த பிராபஞ்சித்த வாழ்க்கையில கோரிக்கைகளோட இருந்தா அது முக்தி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சாதனை மூலமா இது நம்ம முக்தி அடைய முடியும். சோ முக்தி, மோக்ஷம், அப்பவர்க்கம், அதுக்கப்புறமா நிர்வாணம், லிபரேஷன், என்லைட்மெண்ட், இது எல்லாமே ஒரே அர்த்தம் குறிக்கிறது தான். ஒருத்தர் கொடுக்கறது கிடையாது, கடவுள் கொடுக்கறது கிடையாது, ஒரு இடத்துல நம்ம வாங்குறது கிடையாது. நம்மளுடைய சுய அனுபவத்தால நம்மளுடைய ஞானத்தை நம்ம அனுபவபூர்வமா எப்போ ஒரு சாதனை பண்றோமோ அப்பதான் இந்த முக்தின்றது நம்மளால பெற முடியும். அதுதான் ஆன்மாக்கு நம்ம கொடுக்குற ஒரு பிரைஸ்ன்ட்டு கூட சொல்றோம், பகுமானம்ட்டு கூட நம்ம சொல்லலாம். சோ இங்க முக்திக்காக 3 நிலைகள் இருக்கு. அது என்னென்ன நிலைகள்ன்றது நம்ம பார்க்கலாம். முக்தி, பரிமுக்தி, மகா பரிமுக்தி, 3 நிலைகள் இருக்கு. இது ஒரு மனிதனும் சாதனை மூலமா முக்தி நிலை அடைஞ்சதுக்கு அப்புறமா நிறைய சாதனை பண்ணி பரிமுக்தி, மகா பரிமுக்தி நிலைக்கு நம்ம வர்றோம். சோ முக்தி அண்ணாலும் அதுக்கப்புறமா நிர்வாணம், பரிநிர்வாணம், மகா பரிநிர்வாணம், இந்த முக்தினாலும் நிர்வாணம்னாலும் ஒண்ணுதான், பரிமுக்தி ஆனாலும் பரிநிர்வாணம் ஆனாலும் ஒரே அர்த்தம் தான் கொடுக்குது. அதுக்கப்புறமா என்ன சொல்றோம், மகா பரிநிர்வாணம், மகா பரிமுக்தி, இது எல்லாமே ஒண்ணுதான். சோ பேர்கள் மட்டும்தான் நமக்கு வேற வேற கொடுக்கப்பட்டிருக்கு. இது 3 நிலைகளை நம்ம சொல்றோம். இதுவே பாத்தீங்கன்னா ஹரியந்த், போதிசத்வா, அதுக்கப்புறமா புத்தர் நிலை. சோ இந்த 3ம் ஒண்ணுதான். சோ இங்க முக்தியானா ஒண்ணுதான், நிர்வாணம்னா ஒண்ணுதான், ஹரியந்த்னா ஒண்ணுதான். இந்த 3க்குமே ஒரே நிலைதான். அதுக்கப்புறம் பரிமுக்தி, பரிநிர்வாணம், போதிசத்வா, இந்த 3மே ஒரே அர்த்தம் தான் நமக்கு கொடுக்குது. அதுக்கப்புறமா மகா பரிமுக்தி, மகா பரிநிர்வாணம், புத்தர் நிலை, இந்த 3மே ஒரே அர்த்தம்.
சோ இது வந்து நம்ம வந்து இந்த நிலைகள் ஒரு நிலை ஒரு ஜன்மா எத்தனையோ ஜன்மாக்கள் எடுத்தா மட்டும்தான் அடுத்த நிலைக்கு போக முடியும். ஆனா நம்ம இங்க தியான சாதனை மூலமா சுவாத்தியாயம் சாதனை மூலமா நமக்கு கிடைக்கிற ஞானம் இந்த வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரே பிரிவில கூட வந்து சில மனிதர்கள் வந்து முக்தி நிலை அடைஞ்சிருக்காங்க. சோ இந்த நிலைகள் என்னன்றது நம்ம பார்க்கலாம். சோ முக்தி அண்ணா ஹரியன்ஸ்னா ஒண்ணுதான். சோ முக்தி எப்ப நமக்கு கிடைக்குது? நம்ம தியான சாதனை பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மாவை எப்ப நம்ம உணர முடியுமோ அதுதான் முக்தி நிலை. அதுதான் வந்து ஹரியன் நிலை சொல்றோம். சோ அங்க ஆனந்தம் கிடைக்குது. சோ நம்ம கேக்குறோம், கிளாஸஸ்ல கேக்குறோம், புத்தகங்கள்ல மகாங்கள் சொன்னது படிக்கிறோம். நம்ம இந்த உடல் கிடையாது, ஆன்மா தான், அனுபவங்களுக்காக தான் பூமி மேல நம்ம பிறந்திருக்கோம்ட்டு. ஆனா இதெல்லாம் வந்து சத்தியம்ட்டு நம்ம கேக்குறோம். ஆனா உணவு பூர்வமா நம்ம அது வந்து உணர்றோமோ அப்ப அந்த ஆனந்தம்ன்றது வந்து அல்டிமேட்டா இருக்கும். இதுக்குதான் தொடர்ந்து சாதனை பண்ணணும். பியூர் கான்சியஸா ஒரு நிமிடமும் நம்ம இருக்கும்போது அந்த நிலையை வந்து நம்ம வந்து உணர முடியும். அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யும் போது, அடுத்தவங்களுக்கு நம்மளுடைய ஞானத்தை கொடுக்கும் போது அந்த ஒரு ஆன்ம நிலைன்றது நமக்கு அங்க புரிதல் ஏற்படும். சோ இந்த ஒரு ஆனந்தம்ன்றது நமக்கு கிடைக்குது. சோ அது வந்து சாதனை பண்ண எத்தனையோ ஜன்மாக்கள் ஆக மறுபடியும் ரெண்டாவது நிலைக்கு போறோம். அதுதான் போதி சத்வர் இல்லைன்னா பரிமுக்தி நிலைக்கு போறோம். அங்க என்னன்னா இந்த ஆனந்தம்ன்றது நான் தியானம் பண்றேன், ஞானம் இருக்கு, நான் சரியான வாழ்க்கை வாழ்றேன், நான் ஒரு ஆன்மான்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த ஆனந்தத்தை என்னோட சுத்தி இருக்கிற மக்களுக்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு, என்னோட கொலீக்ஸ்க்கு, இவங்களுக்கெல்லாம் நான் வந்து எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணணும். அவங்களுக்கு நல்லபடியா நான் எப்படி வந்து வாழ்றேனோ ஆனந்தமா அவங்களும் நல்ல வாழ்க்கையான்றது அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நான் வந்து போதிக்கிறதுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அது வந்து எப்ப நான் வந்து அடுத்தவங்களுக்காக ஆனந்தம் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த நிலை வந்து நம்ம போதி சத்துவம் போதனை நம்ம பண்றோம். பரிமுக்தி நிலையில நம்ம இருப்போம். இந்த மாதிரி சில ஜன்மாக்கள் நம்ம இருப்போம். அதுக்கப்புறமா அங்கேயும் நம்ம ஸ்டாப் ஆக மாட்டோம். சோ இன்னும் வந்து என்னோட ஆனந்தத்தை இந்த உலக மக்களுக்கு எல்லாருக்குமே, வேர்ல்ட்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரணும். அந்த நிலைக்கு வந்து நான் வந்து எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்ணணும். இந்த ஞானத்தை எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரச்சாரம் யார் ஒருத்தர் பண்றாங்களோ அதுதான் புத்தர் நிலை. சோ புத்தர் என்ன பண்ணிருக்காரு? எல்லாருக்குமே அவர் ஒரு பேலஸ்ல இருந்து ராஜ்யத்துல இருந்து வந்துட்டு துக்கத்துக்காக என்ன நிவாரணம்ன்றது ஆனாபான சக்தி அவர் கண்டுபிடிச்சு அவர் மறுபடியும் ராஜ்யத்துக்கு போயிட்டு அவரோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணல. இந்த தெரிஞ்ச ஞானத்தை, இந்த சத்தியத்தை, இந்த தர்மத்தை எல்லாருக்குமே நான் வந்து கொண்டு போய் சேரணும்ட்டு அவர் முயற்சி எடுத்த அந்த நிலைக்கு நம்மளும் இருக்கணும். அதுதான் முழுமையான ஆனந்தம். சோ இங்க வந்து முக்தி நிலை, பரிமுக்தி நிலை, மகா பரிமுக்தி நிலை. அப்ப இந்த வேர்ல்ட்ல நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் எல்லாம் இந்த நிலையில தான் இருக்கோம். நம்ம வந்து இப்ப தியானமாயிட்டு நடக்குது. நமக்கு எல்லா மாஸ்டர்ஸ் வந்து வீக்கெண்ட்ஸ்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஊருக்கு கவர் பண்ண முடியுமோ அந்தந்த ஊருக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணி எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து புத்தர் சொல்லி கொடுத்தது. சோ நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி ஃபர்ஸ்ட் நம்ம ஞானம் முழுசா நம்ம வந்து பெறோம். அந்த ஆனந்த வீட்டுல இருந்து நம்ம இந்த ஜூம் கிளாஸஸ் அதுக்கப்புறமா பிஎம்சி மூலமா எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம். அது அடுத்த நிலை ஏதாவது ஒரு செஷன்ஸ் ஒரு சென்டர்ஸ்ல வேற இடத்துல போயிட்டு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். இன்னும் சாதனை பண்ண ஒன் டே ஒர்க் ஷாப்ஸ் வேற ஊர்ல போயிட்டு நம்ம சொல்றதுக்கு இது எல்லாமே வந்து நம்ம வந்து முக்தி பரிமுக்தி மகா பரிமுக்தி நிலை. ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து முகமது ஆகட்டும், ஒரு பத்ரிஜி ஆகட்டும், இந்த நிலையில எல்லாருமே அடைஞ்சிருக்காங்க மகாங்கள் எல்லாருமே. சோ நம்மளும் அந்த நிலைக்கு வரும்போதுதான் சரியான முக்தி நிலைன்றது நம்ம பெற முடியும்னு சொல்லி சொல்றாங்க. சோ எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸ் இதுக்காக தான் நம்ம வந்து முயற்சி எடுக்கிறோம். நம்ம பெற்ற ஞானம் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ இதுவே ஒரு ஸ்லோகம் மூலமா வந்து சொல்றார் பத்ரிஜி. முக்தோ முக்தோபிமானி முக்தோகி பந்தோ பத்தோபிமானி பத்தோகி கிம் வதத்தி ஏவ சத்தியகா யா மதி சதா கதிர் பவேத். அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா முக்தோபிமானி முக்தோயி, யாருக்கு முக்தின்றது தேடுதல் என்றது இருக்கோ கண்டிப்பா அந்த ஆன்மா கைட் பண்ணி முக்தின்றது கிடைக்கும். அந்த ஒரு நிலை நம்ம வந்து அடைய முடியும். பத்தோபிமானி பத்தோயி, யாரு வந்து பந்தத்துக்காக இந்த வாழ்க்கையில நான் பந்தத்தோட இருக்கணும், நல்ல செயல்கள் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, எண்ணம் எப்படி இருக்கோ அந்த ஒரு பந்தம்ன்றது கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். கிம் வதந்தி ஏவ சத்யா, அதுதான் வந்து சத்தியமான விஷயம். என்ன நம்ம தேடுறோமோ அது நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். யா மதிசியா கதிர் பவேத், உன்னோட மத்தி எப்படி இருக்கோ
உன்னோட கத்தி அப்படிதான், உன்னோட எண்ணம் எப்படி இருக்கு, உன்னோட வாழ்க்கையே அதுதான். அப்படிதான் உனக்கு வாழ்க்கைன்றது அமையும். சோ நம்ம என்ன நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில நமக்கு தேடுதல்ன்றது இருக்கும்போது, நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் இன்டென்ஷன் இருக்கும்போது, அந்த மகான்கள் ஆகட்டும், பிரமிட் மாஸ்டர், சீனியர் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்ல பத்ரிஜி ஆகட்டும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நமக்கு வந்து அந்த ஒரு சகாயம் பண்றதுக்கு நமக்கு வந்து வழிகாட்டியா இருப்பாங்க. ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினைக்கும் போது அது முழுமையா வந்து அந்த ஞானத்தை நான் பெறணும், எப்படியாவது அந்த புக்கு கிடைக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா யாரோ ஒருத்தர் மூலமா, அந்த ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் மூலமா நமக்கு அந்த புக்கு யாரோ ஒருத்தர் gift கொடுக்குற மாதிரியோ, ஏதோ நிறைய அனுபவங்கள் நம்ம வந்து செக் பண்ணா வந்து கண்டிப்பா நமக்கு மிராக்குலஸ் நடக்கும் நம்ம வாழ்க்கையில. எப்ப நடக்கும்? பியூர் கான்சியஸா இருக்கும் போது நம்ம நல்லது செய்யணும். ஒரு புத்தகம் தேவை எனக்கு, அதுல ஞானம் நல்லா இருக்கு சொல்றாங்க, அது படிச்சுட்டு என்னோட நான் வச்சுக்க கூடாது. அந்த ஞானத்தை நான் படிச்சுட்டு ஏதாவது ஒரு செஷன்ல நான் அந்த ஞானத்தை கொடுக்கணும், அந்த ஒரு இன்டென்ஷன் இருக்கும் போது நமக்கு, இல்ல அந்த புத்தகம் படிச்சுட்டு பத்ரிஜி எல்லாமே புத்தகங்கள் படிச்சு படிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்துடுவாங்க, அவங்களும் படிக்கணும், அதுக்கப்புறமா அவங்க படிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், எல்லாருக்குமே அந்த ஞானம் போய் சேரணும்ட்டு. அந்த மாதிரி எண்ணம் இருக்கும்போது கண்டிப்பா எந்த ஒரு புத்தகம் நமக்கு தேவைன்னாலும், எந்த ஒரு பந்தம் தேவையோ, எந்த உனக்கு முக்தி தேவையோ அது கண்டிப்பா உனக்கு கிடைக்கும்ட்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு சொல்றாங்க. சோ இங்க எல்லாமே நம்ம பியூரா இருக்கும் போதுதான் வாழ்க்கையில எப்பவுமே, முன்னாடி வாழ்க்கை பிஃபோர் மெடிடேஷன் எந்த மாதிரி நம்ம தவறுகள் செஞ்சாலும் அதுக்கு எல்லாமே பிராய்ச்சித்தம்ன்றது, இந்த தியானம்ன்றது இருக்கு. தியானாக்னி தக்த கர்மானம், தியானம் பண்ணும் போது நம்மளுடைய பாவ கர்மாக்கள் கழியுது. அதனால அதுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணவே, கில்ட்டி கான்சியஸ்ன்றது நமக்கு தேவையே கிடையாது. அறியாம தன்மையில நம்ம சிலது பாவங்கள் பண்ணாலும் இந்த தியானத்தால, அந்த ஞானத்தால நம்ம வந்து கழிக்க முடியும். அதுதான் வந்து முக்தி அடையிற நிலைன்னு சொல்லி பத்ரிஜி சொல்றாரு. இன்னும் இந்த ஒரு முக்திக்காக என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து கடைபிடிக்கணும், எது வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்னா குணங்கள் பத்தி சொல்றாங்க. சோ இங்க வந்து குணங்கள் வந்து இயற்கை மூலமா நம்ம வந்து யாரு, இந்த கடவுள் மார்கள் சொல்றோம். சோ கடவுள் கிட்ட இருந்து, வி ஆர் த கிரியேட்டர்ஸ், கடவுள் கிட்ட இருந்து மூல சைத்தன்யத்துல இருந்து ஒரு துண்டா நம்ம வந்து இந்த ஆன்மா ஒரு துளியா வந்து இந்த உடல் எடுத்துக்கிட்டு பூமி மேல பிறந்திருக்கோம். அப்ப அந்த கடவுள் கிட்ட இருந்து வந்திருக்கும் போது நம்ம வந்து ஒரு பியூரா தானே இருப்போம். எங்கேருந்து நமக்கு வந்து இந்த அரிஷட் வர்க்கங்கள் வந்திருக்கு, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியங்கள் அப்படின்னா இயற்கை மூலமா அந்த குணங்களோட நம்ம வந்து இந்த பூமி மேல பிறக்கிறோம். இந்த இயற்கை மூலமா அந்த ஒரு குணங்கள், தமோ குணம், ரஜோ குணம், சாத்விக குணம். சோ ஃபர்ஸ்ட் தமோ குணத்துல சில ஜன்மாக்கள் எடுப்போம், அதுல இருந்து நம்ம பாடங்கள் கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு ரஜோகுணத்துல இருப்போம். ரஜோகுணத்துல இருந்து சில ஜன்மாக்கள் ஆன அப்புறமா சாத்வீக குணத்துக்கு வருவோம். சோ இங்க வந்து உடலுக்கு மட்டுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஃபர்ஸ்ட் நிலை. ரெண்டாவது வந்து மனசு, எப்பவுமே நான் ஒரு அதிகாரியா இருக்கிறது, நம்மள வந்து புகழ்றது, இந்த மாதிரி நிலை சில ஜன்மாக்கள் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணணும், நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும்ட்டு ரஜோகுண சுத்த சாத்விக நிலையில நம்ம அப்பதான் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே இந்த மூணு குணங்கள் வந்து நம்ம வந்து கடந்து வர்றதுக்கு வந்து எத்தனையோ ஜன்மாக்கள் ஆகும். சோ ஒரு ஜன்மாலையும் குணம் வந்து 0.01% மட்டும்தான் வந்து கொஞ்சம் நமக்கு லைட் டிஃபரன்ஸ் வந்து முயற்சி எடுத்து அடுத்த பிறவிக்கு போவோன்ட்டு கிருஷ்ணர் பகவான் வந்து பகவத்கீதையிலேயே வந்து சொல்லியிருக்காரு. சோ இங்க ஆனா இந்த தியான சாதனை மூலமா நம்ம வந்து தமோ குணத்துல நம்ம பிறந்தாலும் நிர்குணமா வந்து ஒரே லைஃப் பர்த்ல நம்ம வந்து சாதனை பண்ணி நம்ம அந்த நிலைக்கு வந்து போகிறதுக்கு நமக்கு இந்த ஆனாபான சக்தி தியானம்ன்றது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கு. சோ இந்த மூணு குணங்கள் எப்ப வந்து நம்மளுடைய எந்த மாதிரி செயல்கள் நம்ம செய்யறோம், இந்த ஒரு எப்பவுமே அந்த அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் எப்ப நம்ம பிராக்டிஸ் பண்றோமோ, எப்ப இல்லாத விஷயங்கள் நம்ம வந்து உள்ளுக்குள்ள வாங்காம அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்றோமோ, அப்ப முழுமையான அந்த ஆன்ம நிலையிலேயே நம்ம வந்து இருந்துட்டே இருப்போம். தியானம் பண்ணா மட்டும் கிடையாது, மத்த நேரத்துல ஒரு பியூரா இருக்கும். எப்ப வந்து அந்த பியூர் கான்சியஸா தேவையில்லாத எண்ணங்கள் உள் வாங்காம மைண்ட் ஜீரோ ஸ்டேட்ல இருக்கோ, தியானம் பண்ணலனாலும் அங்க காஸ்மிக் எனர்ஜின்றது நம்ம ரிசீவ் பண்ணிட்டே இருப்போம். அது கூட சில மாஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்காங்க. அப்ப என்ன ஆகும், எந்த ஒரு எண்ணம் இல்லாத நிலை காஸ்மிக் எனர்ஜி உள் வாங்கும் போது அப்ப ஆன்ம நிலையில தான் இருக்கும். அந்த ஆன்ம நிலையில இருக்கும் போது நமக்கு இன்ட்யூஷன் மூலமா நிறைய
நம்மளுடைய ஆன்மா வந்து நம்மளுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை எடுத்துன்னு போகணும், இந்த மாதிரி டெசிஷன் நீ எடுக்கணும், இது பண்ணா இது சரி தவறுன்றது உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு இன்ட்யூஷன் மூலமா நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். சோ உடனே அது வந்து நம்ம கிராஸ் பண்ணுவோம். ஆனா எப்ப வந்து நம்ம வந்து ஒரு மைண்ட்ல தேவையில்லாத விஷயங்கள் யோசிச்சுட்டே இருந்தாலும் என்ன ஆகும், அந்த ரிசீவிங் ஃப்ரீக்வன்சியை வந்து நம்ம கிராஸ் பண்ண முடியாது. அதனாலதான் மைண்ட்ஃபுல்னஸ் அவேர்னஸ்ன்றது நம்ம எப்பவுமே வந்து பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டே இருக்கணும். சோ இங்க வந்து ஆஹ் குணங்கள், சோ நிர்குணத்தோட நம்ம இருக்கணும். எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் நான்றது இல்லாம நம்ம செய்யும் போது மட்டும்தான் நமக்கு வந்து முக்தி நிலை அடைய முடியும். சோ இங்க இன்னும் வாக்ஷேத்திரத்துல பத்ரிஜி என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து எண்ணம் சொல் செயல் இந்த 3 விஷயத்துல வாக்குன்றது ரொம்ப முக்கியம். எண்ணம் எந்த மாதிரி பாவனா கஷேத்திரத்துல நீ என்ன மாதிரி நிகழ்வுகள் நீ வந்து நினைச்சாலும் அது கர்மாவை செய்ய முடியாது. அதே மாதிரி செயல்கள் செயல்கள் ஒரு மனிதன் வந்து என்ன மாதிரி செயல்கள் செய்யறாங்கன்னா அதுக்கு குணங்கள் என்ன மாதிரி குணங்கள் இருக்கோ அது பேஸ் பண்ணிதான் அவங்களுடைய செயல்கள்ன்றது இருக்கும். இங்க வந்து ஒருத்தர் வந்து தப்பே செய்யறாங்கன்னா அங்க வந்து அவங்கள மாத்திக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு சோல் வந்து அந்த நிலையில தான் இருக்கு. அந்த குணத்தோட இருக்கும்போது அது வந்து மாத்திக்க முடியாது. ஆனா இங்க மாத்திக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு என்னன்னா அந்த வாட்சியக்கம் தான், அந்த சொல் உலகம் தான். எப்ப நம்மளுடைய வார்த்தைகள் சத்தியத்தோட இருக்குமோ, எப்போ அந்த தர்மத்தோட நம்ம வந்து பேசுறோமோ அதுதான் நமக்கு நல்ல கர்மாவை வந்து கொண்டு வரும். அதனால இங்க வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசணும். எது தேவையோ அது மட்டுமே பேசணும். அதுதான் முக்தின்றது நமக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு பகவத்கீதை ஸ்லோகத்தின் மூலமா நம்ம வந்து என்ன மாதிரி ஆஹ் முக்தி கிடைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். சோ திரைகுண விஷயா வேதா நிச்சயகுண பவார்ஜுனா நித்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்கோக க்ஷேம ஆத்மவான்ட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை வந்து சொல்றாரு. ஆத்மவான், நீ ஒரு ஆன்மா என்று அவர் வந்து கூப்பிடுறாரு. திரைகுண விஷயா வேதா அப்படின்னா வேதங்கள் குணங்கள் பத்தி அவர் வந்து சொல்றாரு. நிஸ்ரய் குண பவார்ஜனா எந்த ஒரு குணத்துக்கும் நீ வந்து ஒட்டாம இது தமோ குணம் ரஜோகுணம் சாத்விக குணம்ன்றது உனக்கு தேவை கிடையாது. நிர்குணத்தோட நீ இதுன்ட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு சொல்றாரு. நித்வந்தோன்னா இருமை தத்துவம். இந்த வாழ்க்கையில பூமி மேல பாத்தீங்கன்னா எல்லாமே இருமை தத்துவத்துல இருக்கும். சுக துக்கங்கள், மான அவமானங்கள், அதுக்கப்புறமா சீதோஷ்ணங்கள். இந்த பாடிக்கு சம்பந்தப்பட்டது என்ன, சீதோஷ்ணம் அப்படின்னா வெப்பமா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும் நம்மளுடைய பாடி. மைண்ட் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா வந்து இங்க வந்து சுக துக்கங்கள், நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், சில டைம்ல வந்து துக்கம் பண்றது கிடைக்கும். புத்திக்கு சம்பந்தப்பட்டது மான அவமானங்கள். சில டைம்ல நம்ம வாழ்க்கையில மானத்தோட நம்ம இருப்போம், சில டைம்ல அவமானத்தோட நம்ம ஃபேஸ் பண்றோம். இது எல்லாமே வந்து வாழ்க்கையில வந்து எல்லாமே இருமை தத்துவத்தோட இருக்கு. இந்த ரெண்டுமே இல்லாத சமநிலையில சாட்சி தத்துவத்துல நீ ஒரு விட்னஸ் கான்சியஸா நீ இருந்துட்டு கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு உபதேசிக்கிறாரு. சோ நித்வந்தோ நித்திய சத்வஸ்தோன்னு சொல்றாரு. எப்பவுமே சுத்த சாத்விக நிலையில நீ இரு. நிர்யோக க்ஷேமம்னா உனக்கு க்ஷேமமா இருக்கும் ஓ ஆன்மா, ஓ அர்ஜுனான்ட்டு அவர் வந்து இந்த ஒரு ஸ்லோகத்துல அவர் சொல்றாரு. அப்படின்னா நம்மளும் அந்த நிலைக்கு வந்து வரணும். தமோ குணம் ரஜோகுணம் சாத்விக குணம்ன்றது நமக்கு தேவை கிடையாது. நிர்குணத்தோட எந்த ஒரு குணத்துக்கும் நான் அண்டாம சாட்சியா இந்த வாழ்க்கையில நான் நல்லது செய்யணும்ட்டு நம்ம நினைக்கிறோம். அந்த நல்லது செய்யும் போது கூட அதுக்கு வந்து பிரதிபலமா எனக்கு என்ன கிடைக்கும்ன்றது நம்ம நினைக்கவே கூடாது. ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிறோம், புரியுதா, புரியுற வரைக்கும் நமக்கு வந்து ஒரு நல்லது சந்தோஷம். நமக்கு மாஸ்டர்ஸ் வந்து கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அந்த சத்தியம் தெரிஞ்ச ஞானம் எல்லா மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேரணும்ன்றதுதான் ஒரு ஒரு பிரமிட் மாஸ்டரும் வந்து அவங்க அவங்களுடைய கோரிக்கை. இந்த ஒரு அரை மணி நேரம் நம்ம ஒரு கிளாஸ் எடுக்கிறோம்னா ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து நல்லபடியா அது வந்து வாழ்க்கைக்கு அவங்களுக்கு டச் ஆன மாதிரி இருக்கணும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணா அது நமக்கு சந்தோஷம். ஏன்னா நம்மளும் ஒரு சீனியர் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சொல்றோம். சோ இங்க வந்து எல்லாருமே ஒண்ணுதான். சோ எல்லா மாஸ்டர்ஸ் இன்னைக்கு தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பத்ரிஜி ஒரு 5 நிமிஷத்துல நம்ம தியானம் எப்படி பண்றோம்னு நம்ம சொல்லி கொடுத்துடுறோம். அவங்களும் பிரமிட் மாஸ்டர்ஸ் தான். இங்க சீனியாரிட்டி ஜூனியாரிட்டின்றது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஞானத்தை உடனே அவங்க வந்து கிளாஸஸ் சொல்றதுக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நமக்கு ஃப்ரீ சொசைட்டி. ஃப்ரீயா நமக்கு வந்து இந்த ஒரு சொசைட்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎம்சிக்கு நம்ம ஒரு ஃபோன் கால் பண்ணா நான் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னாலே அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்குமே அந்த நம்மளுடைய ஞானம் போய் சேரும். இது எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்குது.
அதுக்கப்புறம் எல்லா மகாங்களுடைய புத்தகங்களும் படிக்கணும். பத்ரிஜி சொல்றாரு. அவருடைய புக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லாருடைய ஞானமும் நம்ம வந்து உள் வாங்கணும். சோ இது எல்லாமே வந்து நமக்கு வந்து தூய்மையா இருந்தாதான் அந்த ஒரு ஞானத்தை நம்மளுடைய பாடி கிடையாது, இந்த உடல் கிடையாது, நான் ஒரு ஆன்மான்ற நிலையில இருக்கும் போதுதான் நம்ம வந்து இந்த ஒரு நிலைக்கு அடைய முடியும். ஆனா ஏதோ நம்ம தியானம் செஞ்சோம், புத்தகங்கள் படிக்கிறோம், அது வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஆன்ம முன்னேற்றமும் இருக்காது. நம்மளுடைய முக்திக்கான வழின்றது தேடுதல் நமக்கு அங்க இல்லைன்னா நம்ம அங்க ஸ்ட்ரக் ஆயிட்டே இருப்போம். சோ இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய யோகத்தால நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நமக்கு வந்து கிடைக்குது. நம்மளுடைய ஆன்மான்றது நமக்கு கைட் பண்ணிட்டே இருக்கும், நம்ம எந்த மாதிரி வழியில நம்ம போகணும். சோ எப்ப வந்து இந்த ஒரு பியூரா நம்ம இருக்கோமோ நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப்ன்றது ஈஸியா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். எதுக்காக நான் வந்து பூமி மேல பிறந்திருக்கேன், எது சாதிக்கிறதுக்காக, என்ன பாடங்கள் கத்துக்கணும்ட்டு நான் வந்திருக்கேன், எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருப்பேன். இது வந்து லேர்னிங்ஸா நம்ம எடுத்துப்போம். எந்த அது நமக்கு வந்து கஷ்டமா இருந்தாலும் சரி, ஓகே, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வாழ்க்கையில வந்துருச்சு, இதுல என்ன நான் பாடம் கத்துக்கணுமோ அது தியானம் மூலமா அந்த ஞானத்தை நான் பெற்று நான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்ட்டு அந்த ஒரு பாதையில நம்ம இருக்கணும். ஏன் இந்த ஒரு கஷ்டம் வந்தது, நான் வந்து சர்வீஸும் பண்றேன், தியானமும் பண்றேன், நான் வந்து பியூரா இருக்கேன்ட்டு நினைக்கும் போது அங்க மறுபடியும் அந்த லேர்னிங்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையில ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ ஒரு ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், ஆனுவல் எக்ஸாம்ன்றது அங்க கண்டிப்பா இருக்கும் ஒரு ஒரு கிளாஸ்லயும். அந்த ஒரு ஆனுவல் எக்ஸாம்ல பாஸ் ஆனது அடுத்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு போக முடியும். சோ அங்க வந்து ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க, ஏன் பாஸ் ஆனோம்னா அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு, அதனால நெக்ஸ்ட் லெவலுக்கு போறோம். அப்ப நம்ம ஃபெயில் ஆனோம்னா மறுபடியும் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லயே நம்ம வந்து படிக்கணும். அதே மாதிரி எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அது எக்ஸாம்ஸ், நமக்கு அந்த பாடங்கள் கத்துக்கிறதுக்காக தான் நமக்கு வந்து வாழ்க்கையில சந்திக்கிறோம். அது கரெக்டா நம்ம வந்து கொண்டு போனா, இது ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் இல்லாம இருக்காது. எனக்கு வந்து ஞானத்தால நான் வந்து இது சாதிக்க முடியும், சரி செய்ய முடியும்ட்டு அந்த நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது அங்க நமக்கு வந்து பாஸ் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் எப்ப அத அந்த சால்வ் பண்றோமோ அங்க அந்த ஞானம் நமக்கு வந்து வந்துருச்சு, பாஸ் ஆயிட்டு அடுத்த நிலைக்கு போக முடியும். மறுபடியும் அதுவே ரிப்பீட் ஆகாது நம்மளுடைய வாழ்க்கையில. இது கண்டிப்பா நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு பிரச்சனை, ஒரு சுச்சுவேஷன் சந்திக்கும் போது ரிப்பீட் ஆகுதா, இல்ல புது மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில வருதா. சோ இங்க ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலயும் ஒரு ஒரு நாள் நமக்கு டெஸ்டிங் வர வர ஆன்ம வளர்ச்சின்றது ஒரு ஒரு நிலைக்கு நம்ம போயிட்டே இருப்போம். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அப்பதான் முழுமையான முக்தி நிலைக்கு நம்மளால வந்து போக முடியும் சொல்றாங்க. இன்னும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கர்மாக்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ கர்மா என்னென்ன மாதிரி நிலைகள் இருந்தா நம்ம வந்து இந்த ஒரு முக்தி நிலைக்கு போக முடியும். சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, அதுக்கப்புறமா வந்து ஆகாமிய கர்மா, நாலாவது நிஷ்காம கர்மா. சோ சஞ்சித கர்மா, சஞ்சித கர்மானா நம்ம எப்ப இந்த மனிதனா உடல் எடுத்துக்கிட்டு இந்த பூமி மேல பிறக்கிறோமோ, மனசோட நம்ம வந்து இருந்து செயல்கள் செய்யறோமோ, அங்க நமக்கு கர்மான்றது ஸ்டார்ட் ஆகுது. நல்ல கர்மா ஆகட்டும், கெட்ட கர்மா ஆகட்டும், அந்த சஞ்சிதத்துல அங்க ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். சோ இங்க வந்து நம்ம வந்து ஒரு ஒரு பிறவி எடுக்கும் போது நம்ம மேல் லோகத்துல நம்மளுடைய சஞ்சித கர்மால என்ன கர்மாக்கள் இருக்கோ அதை நம்ம வந்து அந்த ஆகாஷிக் ரிகார்ட்ஸ் மூலமா பார்த்துட்டு, இப்போ நம்ம பூமி மேல பிறக்கிறதுக்கு போறோம், என்ன எவ்வளவு கர்மாக்கள் கொண்டு போனா நம்மளுடைய ஃபுல்ஃபில் ஆகும், அது வந்து நம்ம வந்து அது கிளியர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றோம். சோ அங்க சூஸ் பண்ணும்போது அங்க மேல் லோகத்துல ஒரு நிமிடத்துல ஒரு ஜன்மான்றது போயிடும். ஆனா பூமிக்கு வந்து பார்த்தாதான் வந்து டைம்ன்றது இருக்கு, ஸ்லோ ப்ராசஸ்ன்றது நமக்கு தெரிய வரும். சோ நிறைய பாவ கர்மாக்கள் இருந்தா சீக்கிரமா வந்து ஒரே ஜென்மத்துல அது முடிக்கணும்ட்டு நம்ம அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ்ன்றது இருப்பாங்க. அங்க அவங்க கைட் பண்ணுவாங்க, உன்னால முடியாது, இவ்வளவு கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் எடுத்துன்னு போ, இவ்வளவு பேட் கர்மா எடுத்துன்னு போ, இது நீ வந்து முடிச்சிட்டு வா. ஏன்னா பூமி மேல போனதுக்கு அப்புறமா மறுபடியும் வாழ்க்கை வாழும் போது அங்க ஆஹ் பிரசன்ட் கர்மாவும் நமக்கு ஸ்டார்ட் ஆகும், ஆகாம கர்மாவும் ஸ்டார்ட் ஆகும். அதுலயும் நல்லது கெட்டது மறுபடியும் ஆட் ஆயிட்டே இருக்கு. இது எல்லாமே ஞானம் அவங்க கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த பூமி மேல பிறக்கிறோம். சோ இங்க வந்து சஞ்சித கர்மால இருந்து பிராரப்தம் பிரார்த்தனை பண்ணி சில கர்மாக்கள் கொண்டு வரும். அது பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கைன்றது நமக்கு இருக்கும். சோ யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. நம்மளுடைய வாழ்க்கையில நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நான் தான் இங்க வந்து
சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எந்த ஒரு கடவுளும் கிடையாது அந்த சத்தியத்தை நம்ம உணரணும். சோ இங்க நல்ல விஷயங்கள் தியானம் பண்றோம், ஞானம் இருக்கு. நம்ம வந்து நல்ல விஷயங்கள் பண்ணா நல்ல கர்மாக்கள் நல்ல செயல்கள் செஞ்சா நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்க ஆகாம கர்மான்றது ஃபியூச்சர் கர்மா, எப்படி நம்மளுடைய கர்மாக்கள் இருக்குன்றது நம்ம கொண்டு போறோம். சோ இங்க எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சாட்சி பாவனையோட நம்ம வந்து செய்யறோம். சில டைம்ல வந்து எதிர்பார்க்கிறோம், நமக்கு பேரு புகழ் தேவை, ஒரு நல்லது செஞ்சா அடுத்தவங்க வந்து நம்ம வந்து புகழ் நம்ம பேசணும், நமக்கு பரிசு கொடுக்கணும்ட்டு. இன்னும் நம்ம வந்து சாதனை பண்ண பண்ண நம்ம வந்து ஒரு சாட்சி பாவனையோட நம்ம இருப்போம். அந்த நிலையில வந்து என்ன சொல்லணும், நிஷ்காம கர்மா எதுவுமே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். நல்ல கர்மாவும் வேண்டாம், மறுபடியும் நல்ல கர்மா பேலன்ஸ் இருந்தா அதுக்காக மறுபடியும் ஒரு உடல் எடுத்துக்கிட்டு மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் அங்க தவறுகள் பண்ணா மறுபடியும் பேட் கர்மா அங்க மறுபடியும் ஆட் ஆகும். அதனால ரெண்டுமே எனக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சாட்சி தத்துவத்துல நான் நல்லது மட்டுமே பண்றேன், ஆனா எதுக்குமே நான் ஒட்டாம நான் இருக்கேன் சொல்லி அந்த ஒரு நிலை இருக்கிறதுதான் நிஷ்காம கர்மான்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். சோ இங்க வந்து எந்த மாதிரி குணங்கள் இருக்கு நமக்கு, சமோ குணம், ரஜோகுணம், சாத்விக குணம், நிர்குணத்தோட இருக்கணும். அதுக்கப்புறமா நிர்குணத்தோட நிஷ்காம கர்மாக்கள் செய்யும் போது மட்டும்தான் நம்ம முக்தி நிலை அடைய முடியும்ட்டு சொல்றாரு. இன்னும் ஒரு இன்னும் 2 கர்மாக்கள் இருக்கு. அது என்னன்னா துஷ்கர்மா, அதுக்கப்புறமா சத்கர்மா. சோ துஷ்கர்மானா கெட்ட செயல்கள் செய்யறது, சத்கர்மானா நல்ல செயல்கள் செய்யறது. சோ இதுவும் வந்து நம்ம வந்து சமமா வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில எடுத்துன்னு போகணும். இன்னொன்னு வந்து பத்ரிஜி எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ கம்பேரிஷன். சோ இங்க வந்து நம்ம வந்து எல்லாமே நல்ல விஷயங்கள் செய்யறோம், யாருக்கு எந்த துன்பமும் கொடுக்கல, யாரையும் ஹர்ட் பண்ணல, தியானம் பண்றோம், புத்தகங்கள் படிக்கிறோம், ஞானம் வருது, அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இது எல்லாமே ஃபாலோ பண்ணா நம்ம ஒரு ஆன்மான்ற நிலை அவேர்னஸ்ன்றது நம்ம அந்த நிலையிலேயே இருப்போம். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது பிராக்டிஸ் பண்றோம். இதெல்லாம் கரெக்ட். அப்ப முக்தி சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் எவ்ரிடே இந்த மாதிரி இருந்தா. ஆனா யாரோ ஒருத்தரை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம், அவங்க நம்ம எதிரில இல்ல, அவங்களுக்கு நம்ம பேசினாலும் அதை போய் கேட்காது, அவங்கள ஹர்ட் பண்ணல. அது பண்ணும்போது அங்கேயும் நமக்கு நல்ல விஷயங்கள் பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணா அங்க வந்து சத்கர்மா, தேவையில்லாத அவங்கள பத்தி வந்து அவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ட்டு செய்யும்போது அதுதான் துஷ்கர்மான்னு சொல்றாங்க. சோ துஷ்கர்மா சத்கர்மா பண்ணாலும் துஷ்கர்மான்றது வந்து இரும்பு சங்கிலி, சத்கர்மான்றது வந்து தங்க சங்கிலி. ஆனாலும் எது இருந்தாலும் சங்கிலி சங்கிலி தான். அப்படின்னா மறுபடியும் நீ வந்து அந்த கர்மாக்குள்ள போற, யார பத்தி நோ ஜட்ஜ்மெண்ட் என்றது பத்திஜி ஏன் சொல்றாருன்னா இதுக்காக தான். சாட்சியா யார் என்ன மாதிரி செயல்கள் செஞ்சாலும் அவங்களுடைய நிலை அவ்வளவுதான், அவங்களுக்கு ஞானம் கிடையாது, அந்த நிலையில அவங்க பண்ணிருக்காங்க. சோ அவங்களுடைய கர்மா அது பார்த்துக்கும். அது நம்ம ஜட்ஜ் பண்ணி அதை வந்து நம்ம பேசணும்ன்றது பேசும்போது இங்க நீ சத்கர்மா துஷ்கர்மால விழக்கூடாது. விழுந்தா அந்த சங்கிலியோட மறுபடியும் இருக்கும்போது மறுபடியும் நீ புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். அது இதெல்லாம் தான் வந்து பத்ரிஜி நமக்கு வந்து சின்ன சின்ன நோ ஆர்குமெண்ட்ஸ். இதெல்லாம் கூட பரவாயில்ல, ஆர்குமெண்ட் இல்லாம மௌனத்துல போயிடுவோம். ஆனா இந்த சங்கிலி பாருங்க, துஷ்கர்மா சத்கர்மா, ஒருத்தரை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்றது, ஒருத்தரை பத்தி நம்ம இப்படி செஞ்சிருக்காங்க இப்படி செய்யாம இருக்கணும், ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு அடுத்தவங்க விஷயங்கள் பத்தி பேசுறது, அது கூட இங்க கண்டிப்பா பண்ணக்கூடாது. எதுவுமே உனக்கு தெரியலையா, நியூட்ரலா இரு, மௌனமா இரு, யார பத்தியும் நீ வந்து விமர்சிக்காத, அனாலிசிஸ் பண்ணாதன்ட்டு பத்ரிஜி சொல்றாங்க. இது எல்லாமே ஃபாலோ பண்ணாதான் ஒரு மனிதனால இந்த பூமி மேல வாழும் போதே முக்தி நிலைக்கு அடைய முடியும். இன்னும் 2 ஸ்லோகங்கள் வந்து பகவத்கீதையில என்ன சொல்றாங்க, அதை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும், அது ஃபாலோ பண்ணா முக்தி நிலை அடைய முடியும்னு சொல்றாங்க. சோ ஒரு ஸ்லோகம் என்னன்னா, மன்மனஹா பவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்கரு மாம் ஏவ ஏவ்யசி யுக்வா ஏவம் ஆத்மனம் மத்பராயணஹா. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, ஆன்மா பத்தி சொல்றாங்க. ஆன்மாவை நீ வந்து ஆன்மாக்கு பக்தனா இரு, அது வந்து நீ பூஜி, எவ்ரிடே வந்து ஆன்மாவை நீ வந்து சரணாகதி அடையணும், நீ வந்து சரண வேடணும். அது வந்து நீ எப்ப வந்து முயற்சி எடுக்கிறியோ அப்ப அந்த ஆன்மா உனக்காக வந்து கைட் பண்ணிட்டே இருக்கும், அந்த ஆன்மா நிலைக்கு நீ வந்து போக முடியும். சோ அந்த ஆன்மாவை பக்தியோட இருக்கணும், பூஜைன்றதுன்னா சரண் அடையணும்.
நீதான் எனக்கு நல்லது கெட்டது நீதான் பாத்துக்கணும். நான் எல்லாமே நல்ல செயல்கள் தான் செய்யறேன். நான் வந்து எவ்ரிடே உனக்காக நான் தியானம் பண்றேன். அந்த பிரபஞ்ச சக்தி என்ற உணவு நான் உனக்கு கொடுக்குறேன். சோ நான் தெரிஞ்சோ தெரியாமல நான் பாவ கர்மாக்கள் பண்ணியிருந்தாலும் தியானத்தால அது தக்தம் பண்றேன். யார பத்தியும் நான் வந்து விமர்சிக்க மாட்டேன். நான் ஒரு தூய்மையா இருப்பேன்ட்டு எப்ப அந்த நிலைக்கு வருவோமோ அப்ப அந்த ஆன்மா நம்மளுக்கு கைட் பண்ணும். இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, உதிரேத ஆத்மன் ஆத்மானா ஆத்மானம் அவசாரியத் ஆத்மைவ ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிப்புராத்மவான். எப்ப நீ வந்து உன்னோட ஆன்மாவை உயர் நிலைக்கு கொண்டு வரியோ, எப்ப நீ வந்து உன்னோட ஆன்மாக்கு சரியானது விஷயங்கள் நீ வந்து செய்யும் போது உன்னோட ஆன்மா மற்ற நல்ல விஷயங்கள் பண்ணும்போது ஆன்மா உனக்கு வந்து வழிகாட்டியா இருக்கு. எப்ப வந்து இது எல்லாமே நான் தெரியும் ஆனா நான் செய்ய மாட்டேன் நிலையில இருக்கும்போது அந்த ஆன்மா எது தியானம் பண்ணாம புத்தகங்கள் படிக்காம அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யாம எதுவுமே செய்யாம இருக்கும்போது ஆன்மா நமக்கு சத்ருவா மாறும். அதனால நீ வந்து நல்ல விஷயங்கள் பண்ணும்போது உன்னுடைய ஆன்மா கைட் பண்ணும். அதனாலதான் சங்கல்ப சக்தின்றது கூட நமக்கு சங்கல்பம் தேவையே கிடையாது. ஆன்மாவை சரணடைஞ்சா ஆன்மாவுக்காகவே நம்ம எல்லாமே பண்ணா அந்த ஆன்மா நமக்கு வழிகாட்டியா இருக்கு. அப்படின்னா நமக்கு எது தேவையோ அது கைட் பண்ணிடும். அங்க சங்கல்பம் தேவையில்லை. ஆன்மா கைட் பண்ணும்போது நமக்கு ரியாலிட்டியில நமக்கு வந்து அது அச்சீவ் பண்ண முடியும், ஃபுல்ஃபில் ஆகுறது. அதனாலதான் வந்து இங்க ஆன்மாவை சரண அறியும் போது இந்த முக்தின்றது நமக்கு கிடைக்கும். சோ இங்க வந்து இந்த ஒரு முக்தி நிலைன்றது பக்தியே முக்தி குருஜி சொல்றாரு. அதோட கான்செப்டே இருக்கு, பக்தியே முக்தி. எது மேல நீ வந்து பக்தியோட இருக்கணும், உன்னுடைய ஆன்மா மேல பக்தியா இருக்கணும். ஆன்மாக்கு சரண் அடையும் போது உனக்கு எல்லாமே கிடைக்கும். சோ ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீதியான பீடியத்தை நீ உன்னோட ஆன்மாவோட நீ இணைந்து இருக்கும்போது பக்தியோட இருக்கும்போது உனக்கு எல்லாமே உன்னோட வாழ்க்கையில கிடைக்கும். அதுதான் முக்தி நிலை. வாழ்ற வாழ்க்கை சந்தோஷமான நிலையில நம்ம இருக்கும்போது அந்த ஒரு நிமிடம் நம்ம இந்த உடல் விட்டு போகும்போது அது முக்தின்றது நமக்கு கிடைக்குது. சோ இதுதான் மாஸ்டர்ஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த ஒரு சப்ஜெக்ட். சோ இது எங்க வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆயிருக்கோம், எங்க வந்து நம்ம மாத்திக்கணும், எதை இன்னும் நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இது நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து வாழ்க்கைன்றது அந்த முக்தி நிலைக்கு கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும்.